தனுஷியா என்ன பண்ணுற? நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸா? ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்க? பிரெட் சில்லி பண்ணிகிட்ருக்கேன். பிரெட் சில்லியா? அப்படியா? நான் எதுவும் ஹெல்ப் பண்ணவா? நானே பண்ணிடுவேன். நீயே பண்ணிடுவியா? உனக்கு பிரெட் சில்லி பண்ண தெரியுமா? தெரியாது, ட்ரை பண்ண போகிறேன். அப்படியா? நீங்கள் ட்ரை பண்ணுறதை நாங்கள் பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஓகே, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? பிரெட் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ பிரெட்டில் தான் பிரெட் சில்லி பண்ணுவாங்களோ? ஆமாம். டவுட்டாக கேட்கீங்க? இல்லை, பிரெட் சில்லிங்கிறியே, அதான் கேட்டேன். பிரெட் சில்லி நேம் இது இப்படி கட் பண்ணி தான் பண்ணணுமா? ஆமாம். கட் பண்ணாமல் பண்ண நல்லா இருக்காதுல்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட் இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். என்ன பண்ணுறதுன்னு இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து பட்டர். பட்டர் என்ன பண்ணிகிட்ருக்கா? உருக்கிட்டு இருக்கேன். எதுக்கு உருக்குற? ப்ரெட்டு டோஸ்ட் பண்ண. இப்போ என்ன பண்ணுற? ப்ரெட்டு போட. போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு நல்லா எரியணுமே. வச்சுட்டேன். இப்போ எரிஞ்சிச்சு. பார்த்தியா? இருக்கக்கூடாது. இதுவும் மம்மியோட ஹெல்ப்பு தான். நான் தான் பண்ணுறேன். நீ தான் பண்ணுற, இல்லைன்னு சொல்லலை. அதனால் என்னோட ஹெல்ப் தேவைப்படுதுல்ல எனக்கு. டோஸ்ட் பண்ணிட்டியா? இல்லை பண்ணிக்கிட்டே இருக்கியா? இவங்க ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி நமக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா டின்னர் கொடுப்பாங்க. ஆமாம், டின்னராக தான் இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில நாம் போய் டீ குடிக்க போகலாம் வாங்க. தனுஷியா நமக்கு இன்னைக்குள்ளே ஸ்நாக்ஸ் தரமாட்டா, நம்ம அதுக்குள்ளே டீயை குடித்து விடலாம். என் கூட சேர்ந்து யாரெல்லாம் டீ குடிக்க வரீங்க? நம்ம டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என் பொண்ணு என்ன பண்ண போகிறா? ஸ்நாக்ஸ் பண்ண போகிறா பாருங்கள். அதான் சொல்கிறேன். நான் அதான் சொல்லலை, நீ இப்போ ஸ்நாக்ஸ் பண்ணுறியா இல்லை டின்னர் பண்ணுறியான்னு எனக்கே டவுட் வந்துடும். ஹெல்ப் பண்ணுறேன்னா கூட மேடம் வேண்டாம் சொல்லிடுறாங்க. சரி, அவங்களே பண்ணட்டும். எப்படி வருதுன்னு பார்ப்போம். என் பொண்ணோட குக்கிங் நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லல்ல, அதனால் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? பார்ப்போம் எப்படி பண்ணி வரான்னு. ஓகே, அவங்க பண்ணட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த டீயை என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன தனுஷியா, ஒரு வழியாக ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிட்ட போல்? 10 நிமிஷம். 10 நிமிஷம் இல்லை, 20-25 நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு ப்ரெட்டை. 10 நிமிஷம் போராட்டத்திற்கு பிறகு வெற்றிகரமாக. இப்போ என்ன பண்ணுறீங்க? நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஆனியன் ஃப்ரை. இது உள்ளே போட்டிருக்கிறது பட்டர். ஓகே. என்னடா மறுபடியும் வந்ததே வருதுன்னு போர் அடிக்கும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடணும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்க்க சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ரொம்ப தப்பு. போர் அடிக்குதுன்னு மறுபடியும் ஸ்கிப்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் முழுசாக தனுஷா என்ன தான் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமாம், அப்போ தான் டின்னர் என்ன ரெடியாக இருக்குன்னு தெரியும். போடு, ஆனியனை போடலாம், போடு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்படி வதக்கணும். இப்படி வதக்கணும்னு ஒரு உலகத்துக்கே தெரியும். அடுத்த ப்ரொசீஜர் என்னது? அடுத்த ப்ரொசீஜர் தக்காளி போடணும். இது வேகவே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் தீயை கூட்டி வை. இப்படி சிம்மில் இருந்தால் கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஆக தான் செய்யும். ஃபுல்லாக தான் இருக்கு. இது வேகிறது கூட எனக்கு தூக்கமே வந்துடும். ஈவினிங் பிரெட் சில்லி பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் பிரெட் சில்லி பண்ணுறதுக்குள்ளே இருட்டியே போச்சு. இப்போ தான் தக்காளி போடுறாங்க. இவங்க தக்காளியை போட்டு வதக்கி என்றைக்கு நமக்கு பிரெட் சில்லி கொடுக்குறது? நான் டீலாம் குடிச்சு முடிச்சிட்டேன். என்ன நீங்கள் தக்காளிலாம் வதங்கிட்டு போகலாம்?
நெக்ஸ்ட் என்ன வேலை நடக்கு? இது வந்து கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் ரெடி பண்ணுறேன். எதுக்கு? அது உள்ளே ஊற்றுறதுக்கா? கெச்சப்லாம் எதுக்கு எடுத்து வச்சுருக்க? எல்லாம் அது உள்ளே ஊற்றலாம். எல்லாத்தையும் தூக்கி அது உள்ள ஊற்றிட வேண்டியதா என்ன? ஓகே ஊற்றுங்க. அப்படியே தண்ணி லைட்டாக அப்படி ஊற்றி கலெக்ட் பண்ணிட்டு வரேன். என்ன பண்ணுற? ஐயோ தண்ணி என்னது ஹார்லிக்ஸ் கலந்துட்டுருக்கியோ? இல்லை தண்ணி ஊற்றுறேன். எதுக்கு தண்ணி ஊற்றுற? செடிக்கா? இல்லை இது வந்து பேஸ்டாக தண்ணி ஊற்று. நீங்கள் ஏன் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறீங்க? ஆமாம் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க, சம்மந்தத்தோடு பேசாமல். நீ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கல, அதனால உன்னை வச்சு நான் கொஞ்சம் காமெடி பண்ணுறேன். நான் வந்து சமையல் பண்ணுறேன், இப்போ விளாண்டுட்டு இருக்கேன். அதான் தெரியுது. நீங்கள் எனக்கு வெங்காயம் கருகுது. அதுக்குள்ளே வெங்காயம் கருகிருச்சான். மேடம் வெங்காயம் வதக்க போயாச்சு. ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுடி. அப்படியா? போதுமா? யாரோ சொன்னாங்கங்க வீடியோ எண்டிங்கில் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டதுக்கு. ஆனால் நம்ம ஹெல்ப் வேணும். ஆனால் வந்து லைட்டாக அப்போ வந்து டச்சப் பண்ணாமல் ஹெல்ப்பையும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. சரி, இது இப்போ என்ன பண்ணணும்? கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் கலக்கியாச்சா? கலக்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? சாஸ் ஊற்றணும். நிறைய சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன சாஸ்? எல்லாம் வீட்டில் இருந்துச்சு. இருக்கிறதெல்லாம் அள்ளி கொட்டி அதெல்லாம் ஊற்ற போகிறேன். அதான் இருக்கிறதெல்லாம் அள்ளி கொட்டி. இன்னும் வர மாட்டேங்கி வந்துருச்சு எல்லாத்துலேயும். இது என்ன சாஸ்? இது வந்து ரெட் சில்லி சாஸ். என்ன சாஸ்னே ஒருத்தி தெரியாமல் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை டேஸ்ட் பண்ணுற நம்மளோட கொடுமை மட்டும் என்னன்னு பாருங்க. சரி, அதான் இப்போ என்ன ஊற்றிட்டு இருக்கா? இது எனக்கு நல்லா தெரியும். இது வந்து கெச்சப். ஆமாம், கெச்சப் தெரியாமல் இருக்குமா உங்களுக்கு? இன்னும் கூட கொஞ்சம் கெச்சப் ஊற்று தனுஷா. ஓகே ஓகே. அதான் சொல்கிறேன்ல, இது நீ பண்ணுற டிஷ் மாதிரி தெரியல, நான் பண்ணுற டிஷ் மாதிரி தான் தெரியுது. இல்லை, இது ஆடியன்ஸ் தான் சொல்லணும் யார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. குக் பண்ணிகிட்டு இருந்த மேடத்தை காணலை. எங்கே போனடி? இந்த தான் இருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற? உப்பு போட போகிறேன். உப்பு முக்கியம், இல்லைன்னா சோறு சாப்பிட முடியாது. சோறு சாப்பிட முடியாதா? இப்போ என்ன சோறா செஞ்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் கண்டிக்க கூடாது. அதெல்லாம் மிஸ்டேக் வேறு தான் செய்யும். நெக்ஸ்ட்டு எப்படின்னா சோறு தானே. ஆமாம், சோறு தான். சோத்தில் தான் போட்டு வந்து என்ன தெரியுமா பண்ணணும்? இப்போ நான் வந்து கலக்குன்னு ஒன்று கலக்கிட்டு இருந்தேன்ல. எனக்கு இந்த காமெடி பண்ணாமல் குக் பண்ணுது அனுஷா, தயவு செஞ்சு. இந்த பேஸ்ட்டை இப்படி ஊற்றணும். இது எதுக்கு? அது வந்து சரி, இந்த ரெசிபி உனக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லி கொடுத்தா? யாரும் சொல்லி கொடுக்கல, நானே மொபைலில் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஏற்கனவே பண்ணியிருக்கியா? இல்லை. கெட்டி ஆகுது பாரு. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணு. ஓகே. ஆக்சுவலாக என்னன்னா, இவ வந்து இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கான்னு என்கிட்ட தான் கேட்டா. நான் என்னாலலாம் எதுவும் இன்றைக்கி பண்ணி தர முடியாது சொல்லிட்டேன். உடனே மேடமே நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு இறங்கிட்டாங்க காலத்தில். சரி, நம்ம இதான் சந்தர்ப்பம் அப்படி சொல்லிட்டு இவங்க வச்சு ஒரு வீடியோ எடுத்துடலான்னு வந்துட்டேன். ஒரு நிமிஷம், இன்னும் தண்ணி ஊற்றணுமா இல்லை? பார்த்தீங்களா, ஹெல்ப்பு ஊற்றுங்க மேடம், ஊற்றுங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் அம்மா துணை வேணுங்கடே. ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னாங்க. நாங்களே பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டாங்க மேடம். அது நான் சொல்லலை, அது வேறு யாருன்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லுவாங்க. இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய மெயின் ஐட்டமான பிரெட்டை தூக்கி உள்ளே போட வேண்டும். கொஞ்சம் வெயிட் பண்ண, அது லைட்டாக கொஞ்சம் இதுவாகட்டும். ரெசிபி பார்த்தது நான். தனுஷா சொன்னேன் ரெசிபி பார்த்தது நான். ரெசிபி பார்த்தது நீ. ஆல்ரெடி எனக்கு தெரியும்ல, அப்போ நீ பண்ணுற மிஸ்டேக்கை நான் சொல்லணும்ல. சரி, இப்போ நம்ம மெயின் ஐட்டமான பிரெட்டை போடணும். போட்டு லைட்டாக இப்படிக்கா ஒரு பரட்டு, அப்படிக்கா ஒரு பரட்டுன்னு பரட்டிட்டு நான் பரட்டிட்டு காட்டுறேன். என்னாச்சுப்பா, உங்கள் குக்கிங் வீடியோ முடிஞ்சா இல்லையா? இதோ முடிய போகிறது. முடிஞ்சிச்சா? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இதான் உங்கள் பிரெட் சில்லியா? சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? அது கொஞ்சம் டவுட்டு தான். சரி, நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். என்ன பண்ணுற?
இது வந்து கொத்தமல்லி போடுவேன். இப்படி போட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலையா? ஆமாம். ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்போ? இப்போயாவது கிடச்சிருமா? ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நிமிஷம் இன்னொன்று போட போகிறேன். இன்னொன்று என்ன போட போகிற? இன்னொன்று என்ன தெரியுமா? ஃபைனலாக முடிச்சிட்டியா? ஃபைனலாக என்னோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? நான் இந்த பிளேட்டில் வச்சுட்டு நானே டேஸ்ட் பார்க்க போகிறேன். அப்படி பாவி, எனக்கு செஞ்சு தரேன், நீ டேஸ்ட் பார்க்க போறியா? ஆமாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். சரி பார்ப்போம். சரி ஓகே, பவுலில் மாற்றி கொண்டு வா பார்க்கலாம். ஓகே. ஃபைனலாக என்னோட டிஷ் ரெடி. அப்படியா? 3 பிளேட்டில் வந்துருச்சா? யாருக்கலாம்? அம்மாவுக்கு, எனக்கு, என் தம்பிக்கு. ஓ, யார் டேஸ்ட் பண்ணுறா ஃபஸ்ட்டு? எங்கள் அம்மா தான் டேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. யார் டேஸ்ட் பண்ண போகிறா? எங்கள் அம்மா. உங்களுக்கும் ஒரு வாய்ந்தாங்க. சரி ஓகே, நான் டேஸ்ட் பண்ணி ஃபைனலாக என் பொண்ணு செஞ்சிட்டா. சரி, நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிற ரிவ்யூ சொல்லிடலாம். ஆனால் இன்னொன்று, நான் டின்னருக்கு முன்னாடியே செஞ்சிட்டேன். இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணால் 7:15 கிட்ட ஆயிடுச்சு, 7:15 கிட்ட ஆயிடுச்சு டைம். ஒரு பிரெட் சில்லி பண்ணுறதுக்கு 1.25 மணி நேரம் எடுத்திருக்கா. ரெண்டாவது, என்னதான் இருந்தாலும் சரி, நமக்கும் இப்படி செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கே, அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க தான் செய்யணும் நம்ம. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கும் செஞ்சு கொடுக்குறது அம்மாவுக்கு அடுத்து நம்ம பொண்ணு தானே. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ பிரெட் சில்லியை டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா இருக்குது தனுஷியா, உண்மையாக சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, நானும் ரொம்ப மோசமாக இருக்குமோன்னு நினச்சேன். நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்தா தீபக், தீபக் இங்கே வா.